பிளெண்டர் 4.2 ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆட்-ஆன் வேணுமா இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஆன்லைன்ல வெப்சைட் செக் பண்ணிப்போம். இல்லைனாக்கா பிளெண்டர் மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய 4.2 தேட வேண்டியது எதுவுமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஆட்-ஆன்ஸ் வந்து ஒரே ஒரு பிளெண்டர்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 4.2 ரிலீஸில் இருக்கேன். எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸுக்கு போனாக்கா ஆட்-ஆன்ஸ்னு இருக்குது. ஸோ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இந்த சில ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இங்கே இருக்க பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸு, லூப் டூல்ஸ் இதை வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆகிருக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில். இப்போ வந்து இது அவைலபிள் இல்லைன்னு காமிச்சிருக்கு. இன்ஸ்டால் பண்ண போனாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். உங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் இல்லைன்னு, சப்போஸ் ஆன்லைன் ஆக்சஸ் எனேபிள் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு எந்த ஆட்-ஆன்ஸ் வேணுமா இருந்தாலும் வந்து கெட் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது எங்கே யார் அப்லோட் பண்ணாலோ, எந்த டெவலப்பர் அப்லோட் பண்ணாலும் டேரெக்டாக நம்ம வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது பெய்டுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஆட்-ஆன்ஸ் எது இருந்தாலும் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இங்கே காமிச்சிருக்கு இன்டர்னல் ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணணுமா இருக்கும். இன்டர்னல் ஆக்சஸ் வந்து சிஸ்டமில் போயிட்டு அலோவ் ஆன்லைன் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு போனாக்கா இங்கே வந்து தெரியும் செக்கிங் ஃபார் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு அவைலபிள் ஆட்-ஆன்ஸ் எல்லாமே இங்கே வந்து என்னென்ன ஆட்-ஆன்ஸ் இருக்கோ இந்த பிளெண்டர் கம்யூனிட்டியில் எல்லாமே ஒரே லொக்கேஷனில் கிடைக்கும். எனக்கு வந்து இப்போ லூப் டூல்ஸ் வேணுமா இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இங்கே லூப் டூல்ஸ்னு போட்டுக்கிறேன். லூப் டூல்ஸ்னு போட்டால் இங்கே ஆப்ஷன் வந்தது. லூப் டூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணால் ஒரு 5-10 செகண்ட்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இங்கே எந்த ஆட்-ஆன் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து மிஸ்ஸிங் ஆட்-ஆன்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கர்வ் ஆப்ஜெக்ட்ஸ் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து போல்ட் ஃபேக்ட்ரி இன்ஸ்டால் ஆகும், ஆட்டோ மிரர், எக்ஸ்ட்ரா மெஷ், ஐவிஜன். ஸோ எந்த ஆட்-ஆன்ஸ் வேணாலும் இங்கே வந்து இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வந்து எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் கூட வந்து ஆட்-ஆன்ஸ்குள்ளே போனாக்கா நம்மளோட ப்ரீவியஸ் ஆட்-ஆன்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சூப்பரான ஒரு ஆப்ஷன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஈஸியாக தான் இருக்கும். முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு